இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டித்தங்கல் கீழ்கரப்பர் உள்ளிட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, ஒன்றிய துணை செயலாளர் பாலமணிகண்டன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் கோவிலில் அன்னதான கூடம், பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணிக்காக தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியது. இதனையடுத்து கோவிலுக்கு என ஒதுக்கப்பட்ட இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கோவில் நிர்வாகம் அகற்றி வருகிறது. இந்நிலையில் ஆரணி ஆற்றின் கரையை உடைத்து சுடுகாட்டை சுத்தம் செய்தனர். இதை அறிந்த கோயில் அருகே பவானி நகர் மற்றும் கனகவள்ளி நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த சுடுகாட்டை தாங்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வருகிறோம், இது தங்களுக்கு சொந்த என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சமாதானம் செய்தனர். அப்போது அவர்கள் சுடுகாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுகளை திருப்பி ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிப்போம் என கூறி விட்டு கலைந்து சென்றனர். ஆத்துப்பாக்கு ஊராட்சி இந்த இடம் பவானி நகர் எல்லாபுரம் கனகவெளி நகர் 3 நகர் சேர்ந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையாக இந்த இடத்த எல்லாம் தனித்து இருக்கிறவங்க, இங்கே யாருமே இதுவாக கிடையாது, எல்லாமே இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் இங்கே வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எங்கேயுமே யாருன்னா ஒருத்தர் இந்த கோயிலில் ஒருத்தர் இறந்தாலோ இல்லை யாருன்னா எங்கள் பஞ்சாயத்தில் ஒருத்தர் இறந்தாலோ அவங்களுக்கு புதைக்கிற இடம் இந்த சுடுகாடு தான். அது நாங்கள் வருவோம், ஒரு 4 அடி 5 அடி எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பணங்கள் கிட்ட வரையும் இங்கே நாங்கள் சமாதியாக யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த சமாதியெல்லாம் மூடிட்டு இருக்கப்பட்டவங்க ஒரு கிறிஸ்டினோ இல்லை ஒரு சமாதியோ கட்டினா அந்த 4 மட்டும் காமிச்சிட்டு இந்த கோயிலுக்கிற இடத்த இதுதான் சுடுகாடு, இதெல்லாம் சுடுகாடு இல்லைன்றாங்க. அது வரைக்கும் பாருங்கள் அந்த மரம், அந்த மரத்தை தான் ஹரிச்சந்திர கோயில், அரச மரம் தான் எங்களுக்கு ஹரிச்சந்திர கோயில். அந்த அரச மரம் எங்களுக்கு அந்த எங்கள் பஞ்சாயத்து வரைபடம் முனையிலிருந்து தான் நாங்கள் உள்ளே வரப்படுவோம். அந்த வரைபடம் வரையும் கோயில் ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த 250 சுடுகாடை தரமட்டமாக மூடி இது எங்கள் பட்டாளு வருது, பட்டாளு வந்தாலும் கவர்மெண்ட் கையில் நாங்கள் தயவு செய்து கேட்டு உங்கள் பட்டாவே இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சுடுகாட்டுக்காக கொஞ்சம் இடம் தயவு செய்து கொடுத்துமாறு உங்களை ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா அதிகாரிகளுக்கும், எல்லா சிஎம்முக்கும், இது கலெக்டருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு பப்ளிக்காக இந்த சுடுகாட்டுக்காக ஒரு பப்ளிக் ஒரு நல்லது தேடி கொடுப்பீங்கன்னு ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் எங்கள் சூழ்நிலை சுடுகாட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செல்வ கணபதியை ஆதரித்து கடைவீதி மற்றும் மார்க்கெட் பகுதியில் பிரபல நகைச்சுவை நடிகர் பாவா லட்சுமணன் வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து அங்கிருந்த பழக்கடைகளுக்கு சென்று பழங்களை வெட்டி கொடுத்தும் ஒவ்வொரு கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நகைச்சுவை நடிகரின் இந்த வாக்கு சேகரிப்பு அந்த பகுதி மக்களிடையேவும் வியாபாரிகளிடையேவும் பெரும் வரவேற்பை பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள காவல்துறையினர் மற்றும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள வட்ட வழங்கல் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது தபால் வாக்கினை பதிவு செய்தனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த எருமலூர், நல்லூர், ஏம்பலம், செய்யாறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார், இந்துத்துவா கொள்கையை கடைபிடிக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இனி இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி இருக்காது, மன்னர் ஆட்சியே இருக்கும் என்று தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே உள்ள ஆனைக்குடி கிராமத்தில் 450 வாக்காளர் உள்ளனர். இக்கிராமத்தின் அருகே உள்ள உப்பு நிறுவனத்தை தடை செய்யக்கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்காலிகமாக பராமரிப்பு மட்டுமே செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் மீண்டும் உப்பளம் அமைப்பதற்கான வேலைகளை உப்பு நிறுவனம் செய்துள்ளதால் கிராம மக்கள் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என கூறி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகள் மற்றும் பொது இடங்களில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூரில் 34 வருட பாரம்பரியமிக்க ஸ்ரீ சரவணா சில்க்ஸின் புதிய கிளை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில தலைவர் விக்ரம் ராஜா கலந்து கொண்டு புதிய கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஒருமுனை வரியாக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நெடிய ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். 5, 12, 18, 28 என்று
பிரித்து ஆளுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. சாமானிய வணிகர்கள் வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் வைத்தால்தான் இந்த கணக்குகளை நாங்கள் பராமரிக்க முடியும். அதே போன்று 45 நாட்கள் நிலுவையில் உள்ள தொகையை கட்டவில்லை என்று சொன்னால், வியாபாரிகளுக்கு கடன் வாங்குகின்ற தொகையை கட்டவில்லை என்று சொன்னால் அது வருமானமாக்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிற அரசை அந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் உதவியாக இருக்கும். சாமானிய வணிகர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். இதுபோன்று பல்வேறு சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். உணவு பாதுகாப்பு துறையினர் சட்டம் மிக கடுமையாக இருக்கிறது. அதையெல்லாம் நாட்டுக்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்கிறார். ஜூன் 4 வரைக்கும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லி அறிவிச்சிருக்காங்களா? அது சம்பந்தமா, அதாவது தேர்தல் நாடு முழுவதும் நடைபெறுவதால் ஜூன் 4 வரை இந்த சட்டம் அமலில் இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஏப்ரல் 19 தேர்தல் முடிந்த பிறகு நடைமுறை மாற்றப்பட வேண்டும். மாநிலம் முழுவதும் உள்ள எல்கையிலே அவர்கள் பாதுகாத்து சோதித்துக் கொள்ள வேண்டும். நகரத்திலும் மாவட்டத்திலும் சோதனை என்றது அறவே இருக்கக்கூடாது. வணிகத்தை நடத்துவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும். நாளை மறுநாள் சென்னையில தேர்தல் ஆணையரை சந்தித்து முறையிட இருக்கிறோம். 19 பிறகு இதே நிலை நீடிக்குமானால் அது குறித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாநிலம் தழுவிய போராட்டத்தை கையில் எடுக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ராஜீவ் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தடையில்லா சான்று மற்றும் பட்டா இல்லாததால் தங்களது நிலத்தை தங்களது சொந்த தேவைக்காக அடகு வைக்கவும் விற்பனை செய்யவும் முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி ராஜீவ் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 260 குடும்பங்களைச் சேர்ந்த 2500 பேர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறைக்கு மனு அளித்துள்ளனர். ராஜீவ் நகர் பகுதி நாங்கள் பட்டாடம் எங்களுக்கு எங்கள் பட்டாடத்தை தமிழ்நாடு விட்டு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க. பேச்சுவார்த்தைக்கு ஒரு கடிதம் கொடுத்துருவாங்க. திருப்பி அதை சட்டம் பண்ண மாட்டாங்க. இது 3வது தடவை நாங்கள் எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம். இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் எந்த ஒரு லெட்டரும் வாங்க மாட்டோம். எங்கள் ஓட்டு 2500 ஓட்டு இருக்கு. 2500 ஓட்டுமே நாங்கள் தேர்தல் புறக்கணிப்புக்காக யாருமே ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவு தமிழக அரசு எங்களுக்கு தமிழ்நாடு விட்டு என்ஓசியும் பட்டாவும் வழங்கினால் மட்டுமே நாங்கள் ஓட்டு போட வந்து பொதுமக்களால் முடிவு சொல்லி விடுறோம். கோர்ட்டு அடிப்படையின் உத்தரவில், அதாவது 91ல எங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவு அடிப்படையில எங்களுக்கு என்ஓசியும் பட்டாவும் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் 2500 ஓட்டையும் போடுவதாக உறுதியளிக்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பாரதியார் நகரில் வசித்து வருபவர் சிதம்பரம். இவர் விராலிமலையில் உள்ள தனியார் பஞ்சாலையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் வெளியூர் சென்ற நிலையில் சிதம்பரம் இரவு பணிக்கு சென்றுவிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவிலிருந்து 30 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் திருடு போனது தெரியவந்தது. இதேபோல் அருகில் உள்ள மற்றொரு தெருவில் வசிக்கும் ரயில்வே ஊழியர் கோபிநாத் வீட்டிலும் 7 சவரன் நகை மற்றும் 4,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து இரு வீட்டாரும் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மணப்பாறை காவல் நிலைய போலீசார் திருச்சியிலிருந்து மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக தேர்தல் அறிக்கை என்பது அரைத்த மாவை அரைத்தது என்று விமர்சித்தார். மேலும் எல்லா ஊர்களுக்கும் குழாய் மூலம் தண்ணீரே சென்று சேராத நிலையில் குழாய் மூலம் எரிவாயு எப்படி கொண்டு செல்ல முடியும்? அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்வதாக பாஜக அளித்துள்ள வாக்குறுதி மிகப்பெரிய வேடிக்கையான செயல் என்றும், பெருமுதலாளிகளுக்கு பல லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்யும் பாஜக அரசு மாணவர்களின் கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய மறுப்பது ஏன் என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். 2 பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன என்று நான் பேசி வருகிறேன். நேற்று வெளியான என்னுடைய கட்டுரையில் ஆங்கிலம் மற்றும் 10 இந்திய மொழிகளிலே வெளிவரக்கூடிய கட்டுரையில் இதை சுட்டி காட்டியிருக்கிறேன். நேற்று காரைக்குடி பொதுக்கூட்டத்திலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு, சகிப்புத்தன்மைக்கு, சகவாழ்வுக்கு, மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று,
ஒரு நாடு ஒரு தேர்தல், இன்னொன்று பொது சிவில் சட்டம், பொது சிவில் கோடு. இந்த இரண்டும் பேராபத்து, மக்களை பிளந்துவிடும், இந்திய நாட்டை சர்வாதிகார பாதையிலே அழைத்து சென்றுவிடும். ஒரு கட்சிதான் நிலைத்திருக்கும், மற்ற கட்சிகளெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்தேன். மீண்டும் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை அமல் செய்வோம், பொது சிவில் சட்டத்தை அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் சொன்னது பலித்திருக்கிறது. இந்த இரண்டு தான் அவர்களுக்கு சர்வாதிகார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு வழிகோலுவது. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிராகரித்து பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அரைத்த மாவு சுவைக்கவில்லை. அரைத்த மாவில் இட்லியும் செய்ய முடியாது, தோசையும் செய்ய முடியாது. அரைத்த மாவை அரைத்து மீண்டும் பரிமாறினால் அதை எப்படி ருசிப்பது, சுவைப்பது? இதை நாங்கள் இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகில் உள்ளது முத்தாப்புதுப்பேட்டை. இப்பகுதியில் பிரகாஷ் என்பவர் கிருஷ்ணா ஜுவல்லரி எனும் பெயரில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். வழக்கம் போல இன்று கடையில் பிரகாஷ் இருந்துள்ளார். இந்நிலையில் காரில் வந்த 4 மர்ம நபர்கள் திடீரென கடைக்குள் புகுந்து பிரகாஷை துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளனர். பின்னர் அவரின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு சுமார் 1.5 கோடி மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் துப்பாக்கி முனை கொண்டு மிரட்டல் விடுத்து நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று மதியம் 1 மணி அளவில் முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரி வரை இயக்கப்படும் நகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்யும் இந்த பேருந்து வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்புற படிக்கட்டு திடீரென உடைந்து சாலையோரம் விழுந்துள்ளது. அந்த சமயம் படிக்கட்டு மற்றும் பின்பகுதியில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறவில்லை. இதை அறிந்த ஓட்டுநர் படிக்கட்டை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு பயணிகளை அழைத்து சென்றுவிட்டார். பயணிகளை இறக்கிவிட்டு திரும்ப வரும்போது சாலையோரம் கிடந்த படிக்கட்டை எடுத்துக்கொண்டு பணிமனைக்கு சென்றனர். இந்த சம்பவம் அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்சி காவிரி ஆற்றுப்பாலத்தில் பிரம்மாண்ட அளவில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகம் மற்றும் ஓவியம் வரையப்பட்டது. இதனை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சரவணன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி வட்ட அலுவலகம், மன்னார்குடி வருவாய் கோட்ட அலுவலகம், நன்னிலம் வட்ட அலுவலகங்களில் காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கீதா வாக்குப்பதிவு நடைபெறுவதை பார்வையிட்டு தபால் வாக்கு செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் மற்றும் காவல்துறையினர் வாக்குச்சாவடிகளில் பணிபுரிய உள்ள வாக்குப்பதிவு அலுவலர்கள் தபால் வாக்கு செலுத்தினர். இதில் அஞ்சல் வாக்குப்பதிவு ஒருங்கிணைப்பு அலுவலர் குருநாதன், வட்டாட்சியர் செந்தில்குமார், மண்டல துணை வட்டாட்சியர் இளங்கோவன், கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் பத்மா மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் போட்டியிடும் வேட்பாளர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் என தபால் பதிவு பணிகளை மேற்கொண்டனர். நெல்லை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து விவசாயிகள் தொழிலாளர் கட்சி தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான பொன்குமார் பாளையங்கோட்டை பகுதியில் கட்டுமான தொழிலாளர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய மோடியின் சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்தி ஜனநாயகத்தை மீட்டு மாநில உரிமைகளை காத்திட தொழிலாளர்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவித்தார். எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு அதிமுக்கியமான தேர்தல். ஆங்கிலேயன் காலத்தில் போடப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்களை எல்லாம் மாற்றி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சட்டங்களை மாற்றி திருத்தி அமைத்தவர் தான் இன்றைக்கு இருக்கிற மோடி அவர்கள். நேற்று அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க.
அது என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். இதெல்லாம் 10 வருஷமாக சொல்லியிருக்கிறது தான். புதிதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் என்ன சொல்கிறாங்க? தேர்தல் அறிக்கையில் 4 செக்ஷனை நாங்கள் மையப்படுத்தியிருக்கிறோம். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், முதியோர்கள். சரி, இந்த 4 செக்ஷனுக்கும் 10 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணியிருக்கிற? 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மோடி சொன்னார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு. இந்த 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் ஒரு ஆண்டுக்கு 80 லட்சம் இளைஞர்கள் வேலை தேடுவோர் பட்டியலில் சேர்றாங்க. விவசாயிகளை மையப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னார். ஆனால் இரட்டிப்பாக்கலாம் கூட பரவாயில்ல, குதிரை கீழே தள்ளதும் இல்லாத குடிய பறிச்ச கதையாக விவசாயிகளுக்கு எதிராக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தவர் தான் இந்த மோடி. திண்டுக்கல்லில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிவப்பு பனியன், தொப்பி அணிந்தும், சிவப்பு பலூன்கள், சிவப்பு கொடைகளை ஏந்தியும் எல்ஜிபி காம்பவுண்டிலிருந்து ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். முன்னதாக இந்த ஊர்வலத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதுகு ராமலிங்கம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊர்வலம் திண்டுக்கல் நகரின் முக்கிய பகுதிகளான பேருந்து நிலையம், கடைவீதி, அரசமரம் வழியாக சென்று வாணிவிலாஸ் மேட்டை அடைந்தது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மனோவை ஆதரித்து திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மேடையில் பேசிய அஜாக்ஸ் பரமசிவம் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் PTC ராஜேந்திரன் ஆகியோர் முதல்வரையும் முதல்வரின் குடும்பத்தினரையும் விமர்சித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர் மற்றும் திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு இருவரும் அளித்த புகாரின் பேரில் திருவொற்றியூர் போலீசார் அவதூறு பரப்புதல், மிரட்டல் விடுதல் போன்ற 5 பிரிவுகளின் கீழ் அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் குவாராஜாபேட்டையில் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். பின்னர் பேசிய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் விசைத்தறிக்கு தேவையான நூல் மீதான வரியை குறைக்கவும், கேஸ், பெட்ரோல், டீசல் விலைகளை குறைய உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாப்பம்பட்டியைச் சேர்ந்தவர் திருமூர்த்தி. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு தனது மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக மதுரை மத்திய சிறையிலிருந்து திண்டுக்கல் மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட இவர் நீதிமன்றத்தின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் பலத்த காயமடைந்த அவரை போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கைதி நீதிமன்றத்தின் 3வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அம்பாள் வித்யாலய மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இப்பேரணியை விளாத்திக்குளம் காவல் உதவி ஆய்வாளர் திருமலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மதுரை ரோட், கீழரது வீதி, காய்கறி மார்க்கெட் வழியாக 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேருந்து நிலையம் முன்பு பாடல் மற்றும் நடனம் மூலமாக விழிப்புணர்வில் ஈடுபட்டு அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்தனர். பின்னர் மதுரை ரோடு வழியாக பள்ளியை வந்தடைந்து அங்கு 100% ஓட் என்ற எழுத்துக்கள் வடிவத்தில் பள்ளி மாணவர்கள் நின்றவாறும் மாணவர்களை சுற்றி பெரிய வட்டமாக ஆசிரியர்கள் கைகளை பிடித்தபடியும் நின்று 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தினர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எம்ஜிஆர் சினி கிரியேஷன் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட உள்ள அதே வீடு திகழ் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு அத்திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட இதனை கதாநாயகன் ராஜா, பாடகர் ரஜினி ராமச்சந்திரன், அறிமுக நாயகி மேரி மற்றும் திரைப்பட உதவி இயக்குநர் வேல் நாகராஜ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர்.